கோவையில் கனமழையால் மேம்பாலத்தில் மழைநீர் வடிய வழி இல்லாமல் வெள்ளம் போல் ஓடிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கோவை பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் கனமழை காரணமாக இந்த மேம்பாலத்தில் மழைநீர் வடிய வழி இல்லாமல் வெள்ளம் போல் ஓடியது. இதனை காரில் சென்ற நபர் வீடியோ எடுத்த நிலையில் தற்போது அந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.